மல்லிகா யாருன்னே தெரியல. மல்லிகா தெரியலனியா? இல்லையே. அதே பார்த்த மூஞ்சி, அதே உடம்பு, அதே நீங்க யாருன்னே தெரியல. நீ அதே பார்த்தன்றீங்க. தெரியலையா? தெரியலையே. மருது மருந்தா? 30 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு தாலி வாங்க போறேன்னு சொல்லிட்டு நான் ஸ்டேஷனுக்குள்ள போனேன்னா அதே மருது. நல்லா பாரு. நல்லா பார்த்தா கூட எனக்கு ஞாபகம் இல்லையாங்க. என்ன அப்படி சொல்ற? இல்லையே. உன்னுடைய அடையாளம் எனக்கு கரெக்டா தெரியுது, என்ன தெரியலையா? நான் எனக்கு தெரியல. நீ மல்லிகா தானே? ஆமா மல்லிகா தான். நல்லா பாரு. நல்லா தான் பாரு. நான் தான் மருது. உனக்காக தாலி வாங்க போயிட்டு என்னை கொண்டு அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டாங்க. 30 வருஷமா இங்க இருந்து இதோட யாவும் இல்லையா உனக்கு? மறந்துட்டியா? ஓ மருந்தா? தெரியுதாப்பா? அதுதானே பார்த்து எங்கிட்ட மறந்துட்டியோ? உனக்காக 30 வருஷம் கல்யாணமே பண்ணாம வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நானும் தான் மனசுல வச்சுனுக்கிறேன். மனசுல வச்சிருக்கியா? இப்பயாச்சும் யாவும் இருக்கா? சந்தோஷமா இரு. அதே கண், அதே கை, அதே தலை, அதே கண், அதே நாளா விட்டுட்டு எங்க போயிருந்தீங்க மருந்து? நீங்க உனக்காண்டி தானே உள்ள போயிருந்தேன். யாவும் இல்லையா உனக்கு? ஞாபகம் இல்ல எனக்கு. என்ன சொல்ற? ஞாபகம். சரி அதை விட்டு இப்ப நீ எப்படி இருக்கிற? நான் எப்படி இருக்கிறேன்? அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வச்சு எல்லாம் பிரச்சனை ஆகி ஏதோ ஒரு 3வது கல்யாணம் பண்ணிட்டியா? உனக்காக 30 வருஷமா நான் உள்ளே இருக்கிறேன், நீ கல்யாணம் பண்ணி சொல்றியா? நான் வர மருந்து உன் கூடிய உன் மனுஷே தான் ஆதலியா தான் என் மனசுலயே இருக்குது. நான் நினைக்க அப்ப நாளைக்கே கல்யாணம் பண்ணிடலாம். பண்ணிக்கலாம். இப்ப எப்படி ஒரு விஷயத்தை இதுவரை சொல்லவே கிடையாது. நான் கட்டணம் போட 30 வருஷமா நீ எப்படி இருக்கிற? எப்படி இருக்கிறேன்னு குடிகாரனை வச்சுன்னு தான் பட்டுனுங்க. குடிகாரனை வச்சுட்டு இருக்கிறியா? ஆமா. எந்த குடிகாரன்? எங்க வீட்டுக்கு 3வது வீட்டுக்காரன். 3வது வீட்டுக்காரனா? ஆமா. என்ன சொல்ற? அம்மா மருந்து. மூணு பேரை கல்யாணம் பண்ணியா? ஆமா மருந்து. என்ன சொல்ற? அது சின்ன பிள்ளையில இருந்து ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் நான் ஒரு மருந்தை தான் காதலிச்சுன்னு இருந்தேன். இந்த மனசுலயே இருக்குது. அந்த காதலிச்ச ஆளா அவரு? உனக்கு அறிவு இருக்கையா? எங்கயா போற எங்க அக்கா விட்டு? இவங்களுக்காண்டி தான் நான் தாலி வாங்க போய் உள்ள போயிட்டேனா? தாலி வாங்க போய் எப்படி உள்ள போவ? அது திருட்டிய தாலி சொல்லிட்டாங்க. ஜெயில கொண்டு உள்ள போட்டாங்க. திருப்பி வர பார்த்தா ஆளை காணோம். இத்தனை வருஷம் கழிச்சு வர்ற சார் ஒரே நினைவு. இந்த அம்மாவோட நினைவு தானா? என்னையா நீ அம்மாவோட நினைவு என்ன நினைக்கிறாரு அவர் மனசுல? நான் நினைச்சுன்னு நெஞ்சிலேயே இருக்குது. அப்புறம் 3 கல்யாணம் பண்ணி வைக்கும் போது வாங்கிட்டியா? அப்பா அம்மா கேட்டு அவங்க பேச்சு கேட்டுன்னு கல்யாணத்தை பண்ணிட்டாங்க. அட அறிவு கேட்டவனே, நீ ரொம்ப லேட்டா வந்திருக்கையா? ஆல்ரெடி எங்க அக்காவுக்கு எங்க அப்பா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாரு. சரி. அவன் மிலிட்டரிக்காரன். சரி. அவன் மிலிட்டரி 3 மாசம் அக்காவோட வந்துட்டு மிலிட்டரி போனான். அங்க சுட்டு கொண்டு விட்டாங்க. சரி. அதுக்கப்புறம் எங்க அக்கா விதவையா இருக்கேன்னு எங்க அப்பா பார்த்து இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சாரு. அவன் குடிச்சு குடல்ல அழுகி செத்து போயிட்டான். அத்தோட விடல எங்க அப்பா. அத்தோட விடல. சரி. அதுக்கப்புறம் பார்த்து திரும்ப ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாரு. சரி. அவன் தான் உள்ள படுத்திருக்கான். வாழ்க்கையே வாழ முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கு. நினைச்சு எனக்கு மன கவலையா நினைக்கவே வேண்டாம். நீ நினைக்கவே வேண்டாம். ஒண்ணும் இல்ல. தைச்சு நினைக்காத. வேண்டாம். என்ன ஏயா? வேண்டாம். என் அக்காவை சின்சியரா லவ் பண்ண. வேண்டாம். இந்த கேட்க எனக்கு ரொம்ப மன வேதனையா இருக்கு. நான் வேற வேதனை வந்தேன். இந்த அம்மா சொன்ன பிறகு எனக்கு மனசே மாறி போச்சு. அப்ப 2 பேருமே மனசுல நான் சந்தங்கறேன். வேண்டாம். சுமக்கவே வேண்டாம். அது இறக்கிடு. கீழே தைச்சதி இறக்கிடு. ஒண்ணு அவர் என்ன சொல்றாரு புரியுதா? இதுக்கப்புறம் நீ கவலைப்பட வேண்டாம். நான் வந்துட்டேன். இனிமே உன்னை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. அதானங்க? அப்படி சொல்ல வரல. அவர்